ஜன்னல பாத்துக்கிட்டு இருந்த ராணிக்குருவி அவன் மனசுக்குள்ள, வேண்டாம் காக்கா வேண்டாம், சசிபுராவுக்கு விவாகரத்து கொடுக்க ஒத்துக்காத, அதுக்கு பதிலா ஏன் விவாகரத்து கேக்குற அப்படின்னு கேளு, அப்பதான் நமக்கு இது எல்லாத்துக்கான பதிலும் கிடைக்கும் அப்படின்னு ராஜு காக்காவை பாத்துச்சு. அப்ப ராணிக்குருவியோட மனசுக்குள்ள இருக்கிறது தெரிஞ்ச மாதிரி ராஜு காக்கா, இங்க பாரு புறா, என்கிட்ட இருந்து ஏன் விவாகரத்து வேணும் அப்படின்னு நீ கேக்குற, அதுக்கு என்ன காரணம்னு சொல்லு. அந்த காரணம் சரியா இருந்தா நிச்சயமா உனக்கு நான் விவாகரத்து கொடுக்கறேன். நான் தான் முதல்லயே சொன்னல இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுன்னு. அப்ப சரின்னு சொன்னி இப்ப கேள்வி கேக்குறீங்க. நீ அன்னைக்கு ஏதோ ஆசைன்னு சொல்லும் போது ஏதாவது பொருளை பத்தி கேட்பேன்னு நினைச்சேன், ஆனா விவாகரத்து கேட்பேன்னு எதிர்பார்க்கல. அப்படி இருக்கும்போது இந்த கேள்வி நான் கேட்க கூடாதா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, எனக்கு ஒரு ஆசை இருக்கு, நீங்க நிறைவேற்றுங்கன்னு சொன்னேன். நீங்க சரி அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு விவாகரத்து வேணும், இந்த ஆசைதான் என்னுடையது, தயவு செஞ்சு நிறைவேற்றி வைங்க. ஆனா அதுக்காக நீங்க மாசக்கணக்குல நேரமோ எடுத்துக்க கூடாது. இன்னைக்கு சாயந்தரமோ இல்ல நாளைக்கு காலையிலயோ எனக்கு விவாகரத்து கொடுத்துருங்க. ஆனா நீ எதுக்காக என்கிட்ட இருந்து விவாகரத்து வேணும்னு கேக்குற, அதுக்கு காரணத்தை சொல்லலாம்ல. இந்த கேள்வி கேக்குற உரிமை உங்களுக்கு இல்லங்க. எனக்கு விவாகரத்து நீங்க கொடுத்தே ஆகணும். பாத்துக்கோங்க, நான் போய் விவாகரத்து பத்திரத்தை எடுத்துக்கிட்டு வரேன், அதுல நீங்க கையெழுத்து போடுங்க. நான் உங்ககிட்ட இருந்து விவாகரத்து மட்டும்தான் கேக்குறேன், உங்க சொத்துல ஒரு பைசா கூட நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சசிபுரா அங்கிருந்து போயிடுச்சு. ராஜு காக்காவுக்கு என்ன நடக்குது என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல. பாவம் மனசுக்குள்ளாரி அவன் ரொம்பவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான். எதுக்கு என்கிட்ட இருந்து விவாகரத்தை கேக்குறான்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே, என் மூளை வேலை செய்யறதையே நிப்பாட்டிடுச்சே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஜன்னல் கிட்ட உட்காந்துக்கிட்டு இருந்த ராணிக்குருவி ராஜு பக்கத்துல வந்து உட்காந்தா. ராஜு காக்கா ஷாக்காச்சு. ஏய் ராணி, இங்க எதுக்கு வந்த? இப்ப மட்டும் சசி என்னையும் உன்னையும் சேர்த்து பார்த்தா அவ்வளவுதான், எனக்கு உடனே விவாகரத்து வேணும்னு கேட்டாலும் கேப்பா. ஒழுங்கா இங்கிருந்து போயிடு, போயிடு இங்கிருந்து. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. சசிபுரா என்ன வந்து பார்த்து அவ செத்ததுக்கு அப்புறமா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டா. என்கிட்ட சத்தியமும் வாங்கிக்கிட்டா. என்னது, அவ செத்து போனதுக்கு அப்புறமா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா? எனக்கு ஒண்ணும் புரியலையே, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? இங்க பாரு ராஜு, நாம இப்ப யோசிக்க வேண்டியது மத்த எது பத்தியும் இல்ல. அவ என்கிட்ட சொல்லும் போது அவ செத்ததுக்கு அப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா. அப்ப அவ சாக போறான்னு அவளுக்கு எப்படி தெரியும்? அவளுக்கு என்ன பிரச்சனைங்கிறத நாம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம முயற்சி பண்ணலாம். என்ன பண்ணா அதை நாம தெரிஞ்சுக்க முடியும்? முதல்ல வீட்ல எல்லாத்தையுமே நாம சோதிச்சு பார்க்கணும். ஒருவேளை புறா சொன்னதுக்கு ஏதாவது காரணம் நமக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம் இல்லையா? சரிதான் ராணி, இப்ப எப்படி சசி வீட்ல இல்ல இல்லையா, நம்ம வீடு முழுக்க தேடலாம், ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ராஜு காக்காவும் ராணி குருவியும் வீடு முழுக்க ஏதாவது கிடைக்குதான்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் விவாகரத்து பத்திரத்தை வாங்கிக்கிட்டு, என் புருஷன் இந்த விவாகரத்து பத்திரத்துல ஒரு கையெழுத்து போட்டுட்டா போதும், ஒரு வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தா சசி. அப்ப ராஜகுருவி பெட்டுக்கு அடியில இருக்கிற நிறைய மாத்திரையையும் மருந்து சீட்டையும் பார்த்து அழுதுகிட்டு இருந்தான். அப்போ ராணி குருவி, ராஜு, உன் பொண்டாட்டிக்கு கேன்சர் அப்படிங்கிற விஷயம் உனக்கு தெரியலனா உண்மையிலேயே உன் மேலதான் எனக்கு கோவம் வருது. இத்தனை நாள் அவ கூட வாழ்ந்திருக்கியே, நீ சந்தோஷமான வாழ்க்கையதான் வாழ்ந்தியா? சந்தோஷமா தான் இருந்த. எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. பாவம் உன் பொண்டாட்டி உன் கூடவே இருந்து கேன்சர் வியாதியால கஷ்டப்பட்டுக்கிட்டு இவ்வளவு மாத்திரைகளை போட்டுக்கிட்டு இருக்கா. உண்மையிலேயே அவன் மேல உனக்கு பாசம் இருந்திருந்தா இதெல்லாம் நீ சீக்கிரமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும் இல்லையா? அப்படி ராணிக்குருவி ராஜு காக்கா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது விவாகரத்து பத்திரத்தை எடுத்துக்கிட்டு புறா உள்ள வந்துச்சு. பெட் மேல அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு இருக்கிறதும் பக்கத்திலேயே மருந்து சீட்டு மருந்து எல்லாமே இருக்கிறத பார்த்து எதுவுமே பேச முடியாம சசிபுரா வெளியில போயிடுச்சு. அத பார்த்து ராணி ராஜு ரெண்டு பேரும், சசி எங்க போற, ஒழுங்கா நில்லு அப்படின்னு சொன்னதும் சசிபுரா அங்கேயே நின்னுடுச்சு. எனக்கு கேன்சர் வியாதி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க என் மேல காட்டுற அந்த அனுதாபத்தை என்னால தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சசிபுரா வீட்டை விட்டு வெளியில போகும்போது ராஜு காக்கா அவ பின்னாடியே போனா. ராணி குருவியும் அவன் பின்னாடியே போனா. என் பேச்ச கேளு சசி, வீட்டுக்குள்ள போலாவா? இப்பதான் எங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சே, இப்ப நீ போய் என்ன புண்ணியம் சொல்லு. சசிபுரா பக்கத்துல இருக்கிற மரக்கிளையில போய் உக்காந்துச்சு. உடனே இவங்க ரெண்டு பேரும் போய் அதே மரக்கிளையில உக்காந்துக்கிட்டாங்க. பாவம் சசிபுரா கண்ணுல கண்ணீரோட, தயவு செஞ்சு என்ன எதுவும் கேட்காதீங்க, புருஷனா என் ஆசையை நிறைவேற்றுறேன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்க, அப்படின்னா என் ஆசையை நீங்க நிறைவேற்றியதான் ஆகணும். நிச்சயமா தீர்த்து வைக்கிறேன் சசி, சாகிறதுக்கு முன்னாடி உனக்கு கொடுத்த வாக்குப்படி நான் சொன்னதை செய்யறேன், நீ சந்தோஷமா இரு. அதை கேட்டு சசிபுரா ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. ராணி, நீ கொடுத்த வாக்கும் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு கேட்டதுக்கு ராணி எதுவும் சொல்லல. அவ கண்ணுல கண்ணீர் மட்டும் வந்துச்சு. சசி, நீ ரொம்பவே சுயநலக்காரி. ஆமாங்க, ரொம்பனா
ரொம்பவே சுயநலக்காரி தான். எவ்வளவு சுயநலக்காரின்னு இப்பவாவது தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுவே போதும். இல்ல இல்ல சசி, உன்னுடைய சுயநலத்துல எங்க சந்தோஷம்தான் இருக்கு. ராணி, உனக்கு தெரியுமா, எங்க கல்யாணத்துக்கு அப்புறமா அவரு உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசினதே கிடையாது. காதல் பாசம் அப்படின்னு வரும்போது கூட என் மேல அவரு வச்சிருக்கிற பாசத்தை பத்தி தான் சொல்லுவாரே ஒழிய உன் மேல அவருக்கு இருக்கிற காதலை பத்தி சொன்னதே இல்ல. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் சசி? நான் சாக போறேன் அப்படின்னு தெரிஞ்சதுமே நான் என்ன பத்தி நினைச்சு கவலைப்படல. நான் இல்லாம என் புருஷன் எப்படி இருக்க போறான்னு தான் கவலைப்பட்டேன். நான் இல்லைனாலும் அவரு சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன். என்ன பண்ண அவரு சந்தோஷமா இருப்பாரு அப்படின்னு யோசிச்சேன். அப்பதான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. எல்லாருக்குமே கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயமா ஒரு காதல் இருக்கும். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காதலாவும் இருக்கும் அப்படின்னு சசிபுரா சொன்னும் போது ராணியும் ராஜுவும் அவங்க முகத்தை பாத்துக்கிட்டாங்க. அதனாலதான் என் புருஷனுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது காதல் இருக்கும் அப்படின்னு அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ண. அப்பதான் தெரிஞ்சது, கல்யாணத்துக்கு முன்னாடி நீயும் என் புருஷனும் காதலிச்ச அந்த விஷயம். அப்பவே முடிவு பண்ணிட்டேன், உனக்கும் என் புருஷனுக்கும் நானே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே புறாவோட வாயில இருந்து ரத்தம் கொட்டுச்சு. சசி, என்னாச்சு? இப்படி ரத்தம் வர்றது புதுசு இல்லைங்க. நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு போல. வாங்க வீட்டுக்கு போலாம். முதல்ல எனக்கு விவாகரத்தை கொடுத்து ராணி கூட புது வாழ்க்கைய ஆரம்பிச்சிடுங்க. இந்தாங்க விவாகரத்து பத்திரம். ராஜு பத்திரத்தை எடுத்தான். உடனே சசிபுரம் மயக்க போட்டு கீழே விழுந்துட்டான். ராணி குருவி ராஜு காக்கா 2 பேருமே அவனை பத்திரமா கூட்டிட்டு வந்து படுக்கையில படுக்க வச்சாங்க. கையெழுத்து போடுங்க, அத நான் என் கண்ணார பாக்கணும். ராஜு காக்கா விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டான். சசிபுரா அதை பார்த்து சந்தோஷப்பட்டான். நீங்க 2 பேரும் பக்கத்துல நில்லுங்க, நான் பாத்துக்கிறேன். ராஜு காக்கா ராணி குருவி 2 பேரும் பக்கத்துல நின்னாங்க. இங்க பாரு ராணி, என் புருஷனை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அவரை நல்லபடியா பாத்துக்கோ. நான் வரேன். சசிபுரா செத்து போச்சு. சசிபுராவுக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்கையும் செஞ்சு முடிச்சுட்டாங்க. சசிபுரா இருந்த சில நாட்கள்ல ராஜு காக்கா ராணி குருவி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது வரைக்கும் ஆன்மாவா அங்கேயே சுத்திக்கிட்டு இருந்த சசிபுராவோட ஆன்மாவுக்கு சாந்தி கிடைச்சு அது அங்க இருந்து சந்தோஷமா போயிடுச்சு. ராஜு காக்கா ராணி குருவி சந்தோஷமா குடும்ப வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு சசி அப்படின்னு பேரு வச்சாங்க. சசிபுரா விவாகரத்து கதை இதோட முடியுது. இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம். அது ஒரு சின்ன கிராமம். 30 குடும்பம் மட்டும் தான் அங்க இருந்தது. அந்த ஊர் ஜனங்க விவசாயத்தை நம்பி மழைய கடவுளா கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த தடவை மழை வந்து பாத்துட்டு போற சொந்தக்காரங்க மாதிரி இல்லாம பொண்ணோட வாழ்க்கைய பார்க்க வந்த அத்தை மாதிரி 4 வாரம் தங்கிருச்சு. ஊரு முழுக்க வயலெல்லாம் தண்ணி வந்து விளைஞ்ச பயிரெல்லாம் நாசமாயிடுச்சு. இதனால பறவைங்க எல்லாம் கஷ்டத்தோட இருந்தாங்க. கடவுள் மாதிரி இருந்த கழுகு அவங்க வீட்டுல இருக்கிற தானியத்தை ஒரு தடவை பார்த்தாரு. 4 வாரம் மழை நம்ம கூடியே இருக்குன்னு சந்தோஷப்படுறதா, இல்ல மழை அதிகமாயி விளைஞ்ச பயிரெல்லாம் நாசமாயிடுச்சுன்னு ஜனங்களை பத்தி யோசிச்சு கவலைப்படுறதா? சரி, என்கிட்ட இருக்கிற தானியத்தை ஒவ்வொரு பறவை வீட்டுக்கு போய் எல்லாருக்கும் கொடுத்து உதவுறேன் அப்படின்னு தானியத்தை எடுத்துக்கிட்டு ராஜு காக்காவோட வீட்டுக்கு வந்துச்சு. பசியில பண்டி பிங்கி பறவைங்க அழுந்துகிட்டு இருந்தா காக்காவும் குருவியும் 2 பேரும் குழந்தைங்கள சமாதானம் படுத்திக்கிட்டு இருந்தாங்க. கழுக பார்த்த உடனே பசங்க 2 பேரும் கழுகு கிட்ட போனாங்க. அழுவாதீங்க பசங்களா, நான் தானியத்தை கொண்டு வந்திருக்கேன். அம்மா இப்பவே சமைச்சு கொடுத்துருவாங்க, கவலைப்படாதீங்க. தானியத்தை கொண்டு வந்து பெரிய மனசு பண்ணீங்க. ஆனா எப்படி சமைக்கிறது? அடுப்பு எரிய மாட்டேங்குது. மழை வந்து எல்லா விறகுங்களும் ஈரமாயி சமைக்கவே முடியல. ராணி சும்மாரு, இவ்வளவு மழை வந்துகிட்டு இருக்குன்னு ஐயாவுக்கு என்ன தெரியாதா? இருந்தாலும் ஐயா சும்மா உக்காராம நம்ம எல்லாம் கஷ்டப்படுறோம்னு தானியத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. அவரு கையிலான உதவியை செஞ்சிருக்காரு. ராஜு, குருவிய பேச விடு. அது மனசுக்குள்ள இருக்கிற கவலைய வெளியே சொன்னாதானே தெரியும். கவலைய சொல்லட்டும். நீங்க எல்லாரும் ஏன் பசங்க தானே, ஏன் கவலைப்படுறீங்க? ஐயா, நீங்க தானியத்தை கொண்டு வந்திருக்கீங்க. அந்த தானியத்துக்கு 2 கல்லு உப்பு போட்டு காய்ச்சி குடிக்கலாம். ஆனா விறகு இல்லையே. இங்க பாரு ராணி, தானியத்தை கொண்டு வரும்போது என்கிட்ட இருக்கிற கேஸையும் கொண்டு வரணும்னு தெரியும் எனக்கு. ஏன்னா எனக்கு இருக்கிறது 2 கை தானே. தானியத்தை கொண்டு வரும்போது கேஸ கொண்டு வர முடியல. சரி, ராஜுவை என் கூட அனுப்பு, கொடுத்து அனுப்புறேன். சரிங்க ஐயா. தேவா கழுகு கூட சேர்ந்து ராஜு காக்கா வீட்டுக்கு வந்துச்சு. இங்க பாரு ராஜு, நீங்க சமைச்சதுக்கு அப்புறம் இத இன்னொருத்தருக்கு கொடுங்க. நான் எல்லாருக்கும் தானியத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். கஞ்சி காய்ச்சியாச்சு குடிப்பாங்கல்ல. சரிங்க ஐயா. இப்படி ராஜு காக்கா கேஸ கொண்டு வந்த உடனே ராணி குருவி சமைக்க ஆரம்பிச்சிச்சு. தேவா கழுகு அவங்க கிட்ட இருக்கிற தானியத்தை எல்லா பறவைங்களுக்கும் கொடுத்து அனுப்பிச்சு.
ராஜு காக்கா வீட்ல சமைச்சதுக்கு அப்புறம் வசி பறவையோட வீட்டுக்கு கேஸ கொடுத்து அனுப்புனாங்க. வசி பறவை சமைச்சு முடிச்சிட்டு மீனா கிளிக்கு கொடுத்து அனுப்பிச்சு. இப்படி 2-3 நாள் ஆச்சு. எல்லா பறவைங்களும் அந்த ஊருக்கே பெரியவரான தேவா கழுகு கிட்ட வந்தாங்க. தேவா கழுகு அவங்கள ரொம்ப பாவமா பார்த்தாரு. இங்க பாருங்கப்பா, நீங்க எல்லாரும் எதுக்காக என்கிட்ட வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்ன பண்றது, என்னால உங்க பசிய தீக்க முடியல. அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க பாருங்க ஐயா, எல்லாம் தெரிஞ்சவரு நீங்களே இப்படி பேசினா எப்படிங்க ஐயா? ராஜு, இந்த ஊர்ல மழை அதிகமாகி எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ என் கையில ஆன உதவிய நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் வேணும்னாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன். ஆனா செய்யறதுக்கு பொருளுங்கெல்லாம் என்கிட்ட இருக்கணும்ல. மழை வந்ததுல இருந்து இந்த ஊருக்குள்ள இருக்கிற எல்லா பறவையும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மழையில இருந்து இந்த ஊரால தப்பிக்கவே முடியல. வசி, இது எல்லாமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா? எல்லாமே எனக்கு தெரிஞ்சுதானே உங்களுக்கு எல்லாருக்கும் தானியத்தை கொண்டு வந்து கொடுத்தேன். நீங்க கஷ்டத்துல இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுதானே செஞ்சேன். ஐயா, நம்ம ஊர்ல இருக்கிற டேமால நம்ம ஊருக்கு ஆபத்து இருக்குன்னு ராஜு காக்கா அன்னைக்கு சொன்னப்போ அவரோட பேச்ச நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்காதுங்க ஐயா. ஐயா, நான் கூட உங்ககிட்ட சொன்னேன், இந்த டேம் தண்ணி முழுக்க நம்ம ஊருக்குள்ள வயலுக்குள்ள வந்தா எல்லாருக்கும் பிரச்சனை வரான்னு. ஆனா நீங்க தாங்க ஐயா கேக்கல. மீனா, என்ன பேசுற? யாருக்கு தெரியல? யாரு என்கிட்ட சொன்னது? ஐயா, தப்பு எங்களுதுதான். மீனா கிளி, ராஜு காக்கா இந்த நிலைமைய பத்தி உங்ககிட்ட எடுத்து சொன்னப்போ நீங்க அங்க வேலை செய்யறதுக்காக எங்களை வர சொன்னீங்க. நாங்க தாங்க ஐயா வரல. இப்ப எல்லாரும் பசியில தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஐயா, வீட்ல பசங்கெல்லாம் பசியில தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயா, நம்ம பெரியவங்க நம்மளோட பசிய தாங்கிக்குவோம். ஆனா பசங்க சின்ன பசங்க. இங்க பாரு சசி, பசங்களையும் வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு வந்து வெளியே எவ்வளவு பிரச்சனைங்க இருக்குன்னு காட்டுங்க. அப்ப எல்லாரும் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. உங்க பசங்களுக்கு சுட சுட தண்ணிய காய்ச்சி குடிங்க. பசங்களை வெளியே சாப்பாடுக்காக அனுப்புங்க. வெளியே ஏதாவது ஒண்ணு கிடைக்கும், எங்கேயாவது போய் சாப்பிட்டுட்டு வரட்டும். ஐயா, இனிமே நீங்க சொன்ன மாதிரியே செய்யறோங்க ஐயா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது சிரி அப்படிங்கிற குருவி தண்ணியில அடிச்சுக்கிட்டு போச்சு. யாராவது இருக்கீங்களா? என்ன காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா? யாரோ ஆபத்துல இருக்காங்க, வாங்க போய் காப்பாத்தலாம் அப்படின்னு கழுகும் காக்காவும் காப்பாத்த போனாங்க. கழுகு தண்ணியில அடிச்சுக்கிட்டு போற சிரி குருவிய பாத்துச்சு. தேவா கழுகு சிரி பறவைய காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துச்சு. சிரி குருவி ரொம்ப அழகா இருந்துச்சு. குருவிக்கு ரொம்ப குளிருது அப்படின்னு ஒரு துணிய போத்தி இருந்தாங்க. யாருன்னு விசாரிச்சப்போ அது ஒரு அனாதைன்னு சொன்னதுனால தேவா கழுகு தன்னோட வீட்லயே வச்சுக்கிச்சு. எல்லா பறவைங்களும் அங்கிருந்து கிளம்பி போனாங்க. எல்லாரும் போய் சாப்பாட தேடி பார்த்தாங்க. யாருக்குமே எதுவும் கிடைக்காததுனால மறுபடியும் அங்கே வந்தாங்க. ஐயா, மழை அதிகமா இருக்கிறதுனால தானியம் எல்லாம் நாசமாயிருக்கு. நீங்க கொடுத்த தானியமும் முடிஞ்சு போச்சு. சின்ன வயசு உனக்கு, நீயே இப்படி சொன்னா உன்னை விட வயசுல மூத்தவனா நான் என்ன சொல்லணும்? இப்படி யாருமே எதுவுமே பேசல. எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. இப்படி 2-3 நாள் ஆச்சு. எல்லாரும் பசியிலேயே இருந்தாங்க. தேவா கழுகுக்கு சிரி குருவி ரொம்ப கிட்டே ஆயிடுச்சு. 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஊருக்குள்ள எல்லா பசங்களுக்கும் எல்லாருக்கும் பசி அதிகமாயிருக்கு. ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்கள்லாம் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இவங்க எல்லாரும் கஷ்டப்படாத மாதிரி இவங்களுக்காக ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும். எப்படி போடுறது, என்ன போடுறது? என்ன சாகடிச்சு வெட்டி அவங்களுக்கு சமையல் செஞ்சு போடு. எப்படி நான் அனாதை தானே, எனக்காக அழுவுறவங்க திட்டுறவங்க யாரும் இல்ல. என்ன சாகடிச்சிருங்க ஐயா. காப்பாத்துன இந்த கையால என்னால உன்னை சாகடிக்க முடியாது ஐயா, தயவு செஞ்சு என்ன சாகடிங்க ஐயா அப்படின்னு சொன்ன உடனே கழுகு சிரி பறவைய சாகடிச்சு சமைச்சு எல்லாரையுமே வர சொல்லிச்சு. எல்லாரும் கழுகோட வீட்டுக்கு வந்தாங்க. கமகமான வாசனை வருது, என்ன சமைச்சிங்க அப்படின்னு ராஜு காக்கா கேட்ட உடனே, பசியில இருக்கும்போது என்ன கேட்க போறீங்க, எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு துண்டை வச்சுது. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாங்க. கழுகு மட்டும் கவலையோடவே இருந்துச்சு. எல்லாரோட பசி தீந்துச்சா? ஐயா, தீந்துச்சுங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. நாங்க பசியில சாகிறதுக்கு இருந்தோம். இப்ப எங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டிருக்கீங்க. இன்னும் 1 வாரத்துக்கு நாங்க தைரியமா இருப்போம். சரி, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் இங்கிருந்து கிளம்புங்க. ஐயா, வந்ததுல இருந்து கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா, சிரி பறவை எங்க? வந்ததுல இருந்து காணோம். இன்னும் சிரி பறவை எங்க இருக்கும்? நம்ம எல்லாரோட பசிய தீர்த்ததே சிரி பறவை தானே. எல்லாரும் கவலையோட தேவா கழுக பார்த்தாங்க. ஐயா, என்ன நீங்க தானே காப்பாத்துனீங்க. இந்த உடம்பு இருக்கிறதே உங்களுக்காக தான். தயவு செஞ்சு என்ன சாப்பிடுங்கன்னு. அதே செத்து போச்சு, அதனாலதான் அத சமைச்சேன். இவ்வளவு நேரம் எல்லாம் நல்லா இருக்குன்னு நம்ம சாப்பிட்டுமே, இது அதோட உடம்புதான்.
இப்படி உண்மை தெரிஞ்ச உடனே எல்லா பறவைங்களும் கண்ணீர் விட்டு அழுந்தாங்க. ஐயா, என்ன தப்பு செஞ்சிட்டீங்க ஐயா? ஆமா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இனிமே உங்களுக்கு நான் பெரியவங்க இல்ல. இனிமே என் சொல்படி நீங்க யாரும் கேட்க வேண்டாம். தேவா கழுகு அந்த ஊரை விட்டு கிளம்பி போயிடுச்சு. தேவா கழுகு போனதுக்கு அப்புறம் அந்த ஊரு பெரிய மனுஷனா காக்கா அதோட வேலைய செஞ்சுக்கிட்டு ஊரை காப்பாத்திச்சு. கதை சின்னதா இருந்தாலும் பசியில தவிக்கிற ஒவ்வொரு ஏழை வீட்லயும் நடக்கிற உண்மை கதைன்னு நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். தேவா கழுகுக்கு எவ்வளவு பொறுப்பு இருந்தது, பசி ஒரு மனுஷனை எந்த நிலைமைக்கு கொண்டு போவோம்னு நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும்.